அவர் யோசித்தார். வானம் தேவை, பூமி தேவை, வெளிச்சம் தேவை, அந்த மனித உணவை சாப்பிட அவருக்கு என்ன தேவை, பலவிதமான பழங்களை தேவை என்று மனிதனுக்கு என்னென்ன தேவை என்று தேவன் யோசித்து செயல்பட்ட தேவன் இன்னைக்கு உனக்கு என்ன தேவை என்று யோசிக்க மாட்டாரா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீ நினைத்து கொண்டிருக்க, ஐயா நான் வெறுமையாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் உனக்கு வெறுமையாக பிறக்கிற, நீ பிறக்கிறதுக்கு முன்ன ஆண்டவருக்கு உனக்கு என்ன தேவைன்னு அவர் யோசித்து சகலத்தை படைத்தவரா இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதுதான் அந்த வசனங்களை நம்ம கோடிட்டு பார்க்கும்போது எல்லாம் ஒன்னொன்னா படைச்சிட்டு வார்த்தை சொல்லி படைச்சிட்டு, ஆனா மனிதனை மட்டும் எப்படி படைச்சாரா? தன்னுடைய சாயலாக. அந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாக 1:26 நமக்கு தெரியும். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தம் ரூபத்தை